எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு ராஜநிலை டிவி உறவுகளுக்கு அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஜூலை மாதம் 2/7/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு, ஆனி மாதம் 18ஆம் நாள், திருவோணம், சுபமுகூர்த்தம், தேய்பிறை. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? நாளை சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை நல்ல நேரம் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய யோகம் வைத்திரிதி. இன்றைய கரணம் வணிசை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், குரு, சுக்கிரன், சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பொதுவாகவே வியாழக்கிழமை குருவாரத்தில் திருவோண நட்சத்திரம். குருவாரம் திருவோண நட்சத்திரம்னா என்னங்க? ராகவேந்திரர் வழிபாடு. புரியுதுங்களா? ராயரை வழிபடும் போது எல்லாவித நன்மைகளும் கிடைக்க பெறும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இன்று. புரியுதுங்களா? எல்லோரும் வழிபடணும்னு சொல்லல, தேவைக்கேற்ப. உங்களுக்கு ஒரு சில மன சஞ்சலங்கள் உண்டு, சஞ்சலத்தை தீர்க்கின்ற கடவுள் குருமார்கள் தான். அதுவும் ராகவேந்திர வழிபாடு. பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயஷாயே பஜதாம் கல்பகுருக்ஷாயே நமதாம் காமதேனவே. ஒரு 11 வாட்டி சொன்னாவே போதும், ராயர் நம்ம வீட்டு தேடி வந்துடுவார். அதுவும் காமதேனு ராகவேந்திரர் படத்தை வைக்கணும்னா ரெண்டு விதமான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். காமதேனு இல்லாம ராகவேந்திரர் படத்தை வச்சு பூஜை பண்ணக்கூடாது. ஆச்சார அனுஷ்டானங்கள் நிறைய விதிமுறைகள் இருக்கு. ஏன்னா தத்வைதமா துவைதமா இந்த மாதிரிலாம் போக தேவையில்லை. காமதேனு இருக்கின்ற ராகவேந்திரர் படங்கள் வைத்து பூஜை செய்வது சிறப்பை தரும். அதுட்டு ராசி பலனுக்கு போகலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே, இந்த நாள் சற்று கடுமுடிகளை தாண்டி வெற்றிகள் கிடைக்க வேண்டுமானால் பகிரத முயற்சி ஏற்பட வேண்டும். நான் இதில் ஜெயித்தே தீருவேன், வெற்றி பெற்றே தீருவேன். அசுனியானாலும் சரி, பரணி ஆனாலும் சரி, கிரக நிலவரங்கள் சற்று சாதகமாகவே இருக்கிறது. இருந்த போதிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் கூடுதல் முயற்சி தேவை இந்த நாளில் உங்களுக்கு. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, செவ்வாயின் தன்மையினால் மனது கலங்கி கொண்டிருக்கும். மனது சாந்தமற்று நிகழும். செய்த வேலை, எடுத்த வேலை முடித்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அமைதியுடன் செய்கின்ற வேலை வெற்றிக்கு உங்களை வித்திடும். புதிய பொருளாதார சேர்க்கை ஏற்படும். முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான நாளாக ரிஷபத்துக்கு இருக்குது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுனராசி என்பவர்களே, சந்திராசிரமம் தொடர்கிறது. புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். அன்றாட பணிகளை செய்து வருவது சிறப்பை தரும். கடகராசி என்பவர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, லாபம் மேலும் என்ற அமைப்பு, வெற்றிகள் கிடைக்கின்ற அமைப்பு. எல்லா வகையிலும் இந்த நாளில் ஒரு பூசமாக இருந்தாலும் சரி, ஆயில்யமாக இருந்தாலும் சரி, வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை போல உங்களுக்கு எல்லா கிரக நிலவரங்களும் உங்களுக்கு சாதகமான போக்கில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, லாபங்களும் உண்டு. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி என்பவர்கள், சிம்மத்தை பொறுத்த மட்டும் எல்லா வகையிலுமே வெற்றிகள் இருந்தாலுமே போட்டி மனப்பான்மை விடுத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. புரியுதுங்களா? 2 விஷயத்துல கவனமா இருங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி, சகோதர உறவுகளிலும் சரி, பயணங்களிலும் சரி, கவனமாக இருந்தால் சிம்மம் இன்று வெற்றி பெறும். வாழ்த்துக்கள்.
கன்னிராசி என்பவர்களுக்கு மிகுந்த ஒரு பொறுமை நிதானமும் இருந்து அந்த நிதானத்தின் வாயிலாக பல சாதனைகளை புரிகின்ற அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. குருவின் அருளும் குருவின் திருவருளும் திருவருளும் இருந்தா ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்க. குருவருளும் திருவருளும் இருந்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். மணிமந்திர அபிஷேகம் ஜெயிக்குதோ இல்லையோ, குருவின் திருவருள் உங்களுக்கு ஜெயிக்கும். இந்த நாள் கன்னிராசியை பொறுத்த மட்டில் ஏற்றங்கள் தந்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களே, துலாமை பொறுத்த மட்டில் பாத்தீங்கன்னா இந்த நாள் சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. மகிழ்ச்சிகள் மேலோங்குகின்ற அமைப்பு, வெற்றிகள் கிடைக்கும், எல்லாவித நன்மைகள் நடக்கின்ற நாளாக இருக்கிறது. தேவையற்ற பழக்க வழக்கங்கள் பேச்சுவார்த்தையும் தவிர்ப்பது நலம் தரும். விருச்சிக ராசி என்பவர்களை, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா முயற்சிகள் பலிதமாகுகின்ற அமைப்பு, முயற்சிகள் ஜெயிக்கின்ற அமைப்பு, வெற்றிகள் உங்கள் வாசல் வருகின்ற அமைப்பு, எல்லா வகையிலுமே நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளாகத்தான் இருக்கிறது. இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் கண் கெட்டதற்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் செய்ய தேவையில்லை. இருக்கும் பொழுது தினந்தோறும் செய்வது சிறப்பு. அதுபோல அனைவரிடத்திலும் பணிவும் பக்தி கொண்டீர்களானால் மூலமாகட்டும், போராட்டமாகட்டும், உத்திராடமாகட்டும், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே பார்த்தீங்கன்னா எங்களால எல்லாம் முடியும் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. முடியுங்கிறத விட இறைத்தன்மை, குரு பக்தி, குருதன்மை, தெய்வ வழிபாடுன்னும் போது நீங்க இன்னும் செயல்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களை சேரும். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களே, ராசிக்குள் சந்திரனின் பயணம், மன தெளிவின்மை, குழப்பமான மனநிலை. உத்திராடம் 3 பாதங்களும் சரி, திருவோணமும் சரி, அவிட்டமும் சரி, புரியுதுங்களா? திருவோணத்தை நம்ம உயர்ந்த திருவோணத்தை புகழ சொல்றோம், திருவோணத்தை வழிபாடு பண்ண சொல்றோம். ஆனா திருவோண நட்சத்திரக்காரங்க தன்னில் இருக்கும் இறைதன்மையை உணராமல் இருப்பீர்கள். புரியுதுங்களா? எப்போது உள்ளிருக்கும் உணர்வை நீங்கள் எப்போது உணர்வீர்களோ அப்போது மகரம் வெற்றியை நோக்கி பயணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான போக்குகள்லாம் நெருங்கிட்டு இருக்கு. குருவின் பார்வை இருக்கு. வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்க பெறும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் அறிவு மேலுகின்ற நாள். அதாவது அவிட்டம், சதயம், புரட்டாதி எல்லா வகை நன்மைகளும் கிடைக்க பெறுகின்ற அமைப்பு. வெற்றின்னு சொல்ல முடியாது, உங்களோட அறிவுனால வெற்றி பெறுவீங்க. கிரகங்கள் எப்படி செய்திருந்தாலும் பரவாயில்ல, நான் பழிவாங்கப்பட்டாலும் பரவாயில்ல, என்னோட செயலில் நான் கரெக்டாக இருப்பேன் இருக்கிறதுனால கிடைக்கின்ற வெற்றி உங்கள் வாசல் படியில் நிற்கும். ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த முடிவில் பார்த்தீங்கன்னா சனியின் சஞ்சாரம், குருவின் பார்வை, நற்செயல்கள் புரிந்து அனைவராலும் பலபட பாராட்டப்படுவீர்கள். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பிடிவாத போக்கையை விடுத்து நன்மை அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இதை பயன்படுத்திக்கணும். இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும், குரு வழிபாடு மேற்கொள்ளணும். குரு இல்லாமல் உங்களுக்கு ஒன்றுமில்லை. உடல் நலனாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் நலனாக இருந்தாலும் சரி, கணவனின் நலனாக இருந்தாலும் சரி, அனைத்து வகையான நலன்களுக்குமே வித்திடக்கூடியது குரு வழிபாடு மட்டுமே. குரு வழிபாடு உங்களை காத்து ரட்சிக்கும். இந்த நாள் சிறப்பான நற்செயல்கள் புரிய காத்திருக்கிறீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.